ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஹெல்தியான ப்ரோட்டீன் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு முட்டையும் எடுத்து நல்லா பாத்திரத்தில் போட்டு கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறமா ஒரு சாரில் கொஞ்சம் ஓட்ஸும் சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி போட்ட வாழைப்பழத்தில் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்ச ஓட்ஸையும் சர்க்கரையும் உள்ளே கொட்டுங்க. அது கூட ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடரும் கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை தடவி கிண்டினதை உள்ளே கொட்டுங்க. கொட்டினதுக்கப்புறமா ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு உள்ளே உப்பும் ஸ்டாண்டும் வச்சு கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஹீட் பண்ணி எடுங்க. அப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி காட்டுறேன். எப்படி நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர் கேக். இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.